என்கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பாத்துலாமா? என்கிட்ட எனக்கு லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா வந்து நம்ம எதுவுமே ஃபேஸ் ரிவியர் பண்ணல, அந்த மேக்கப் எதுவுமே போடல கூட லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே எனக்கு வந்து போல்டா ஃபீல் ஆகும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ என்கிட்ட ரீசெண்டா இருக்கிற லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா வந்து மாஸ்ல இருந்து, ஆக்சுவலா இது போயிடுச்சு. இது வந்து நான் செகண்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாஸ் பிராண்ட்ல இருந்து, இது பார்த்தாலே தெரியும். மாஸ் பிராண்ட்ல இருந்து இது ஒரு மேட் லிப்ஸ்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா இது 3 வரும், இந்த மாதிரி 3 ஒரு பாக்ஸ்ல வரும். ஆக்சுவலா இந்த 3 பாக்ஸ்ல, இந்த ஒரு பாக்ஸ்ல இந்த 3 வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா நேரம், இது வந்து ஒரு நியூ ஷேட் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ரெட் லிப்ஸ்டிக். ஆக்சுவலா இது ரெண்டு நான் இது பார்த்தாலே தெரியும். நான் கவர் கூட ஓபன் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. இது வந்து நான் எப்பயாவது மட்டும் யூஸ் பண்ணுவேன். பாத்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே தான் இருக்கு. நான் எப்பயாவது ரேரா லிப்ஸ்டிக் போட லிப்ஸ்டிக்கே நான் போடாத மாதிரி தெரியணும்ன்ற மட்டும் யூஸ் பண்றேன் இந்த ஷேடு. அண்ட் வந்து என்னோட அடிக்டட் ஷேட்னா இதுதான், அந்த மெரூன் ஷேட். இப்போ கூட நான் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா வந்து இந்த ஷேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் வாங்கி அது காலியாகி செகண்ட் எனக்கு வாங்கி அதுவே பாதிதான் இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே என்னோட ஓவராலே வந்து நான் ரொம்ப போல்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபேஸ் காட்டிக்கும். ஆக்சுவலா லிப்ஸ்டிக் வந்து மேக் மீ போல்ட் அப்படின்னு சொன்னா அதுக்காக என்னோட ஃபேவரட். செகண்ட் வந்து நெக்ஸ்ட் அதே தான் மாஸ்ல இருந்து கிரீமி மேட் லிப்ஸ்டிக். வந்து ஒரே மாதிரி. ஆக்சுவலா இது வந்து ஒரே ஷேட் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஆனா இது ஒரே ஷேட், மெரூன் ஷேட் தான். ஆக்சுவலா இதுவும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா மாமா எடுத்து வந்துருவாங்க. இது வந்து நான் காலேஜ் டைம்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் டைம்ல தான் இந்த ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து ராஸ்பெரி நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு யூஸ் பண்ணி. அவங்க ராஸ்பெரி இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைம்ல இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இந்த மாஸ்ல எல்லாம் தெரியாது. இதோட தான் யூஸ் பண்ணேன். இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா யூஸ் பண்ணேன். பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து சுத்தமா இந்த ஷேடை யூஸ் பண்றது இல்லை. இது நான் எப்பயோ வாங்குறது. ஸோ இப்போ யூஸ் பண்றதே கிடையாது. ஆனா இந்த ஷேட் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இது வந்து ஒரு பிங்கி ஷேட் வரும். செம்மையா இருக்கும் பார்க்கவே. அந்த டைம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இப்பெல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸ் எல்லாம் போறதுனால எனக்கு வந்து இது போல்டா இருக்கும். இது வந்து போல்டா பார்த்தா அதே மாதிரி என்னோட ஃபேஸ்க்கு வந்து நேரம் நல்லா சூட் ஆகுது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. இப்போதைக்கு எங்கிட்ட இருக்க லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் தான். அதே மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்ஸ் எனி ஸ்கின் கேர் மேக்கப் ப்ராடக்ட் எது யூஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம அந்த ப்ராடக்ட்டோட எக்ஸ்பைரி ப்ராடக்ட் இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து ஃபவுண்டேஷன் இல்லைன்னா வந்து நார்மலா இப்போ நம்ம யூஸ் பண்ற நைட் கிரீம் இந்த மாதிரி நிறைய கூட எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து மெயின் மேனுஃபேக்சர் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இப்போ இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து 2029 இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இதுவும் அதே மாதிரி தான். இது ரெண்டுமே அந்த டைம் தான். இது வந்து எனக்கு எப்படி தெரியல, நான் யூஸ் பண்றதே இல்லை. அதனால நான் போடுறது இல்லை. இது எங்கிட்ட இருக்குன்னு தான் சொல்றேன். ஸோ நான் யூஸ் பண்ணல. இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பிஃபோர் 30 months தான் மேனுஃபேக்சர் கொடுப்பாங்க. 2023 30 months பார்த்தா அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து இது நான் யூஸ் பண்ணவே இல்லை. நான் கண்டிப்பா இது கீழே போட போறேன். இந்த ரெண்டு தான் நான் இப்போதைக்கு கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். எப்பவுமே தான் என்னோட ஃபேவரட்டா இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ணா இல்லைன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அது சீக்கிரமா நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன் சொல்றேன்னா எனக்கும் அந்த மாதிரி ஆகிருக்கு. ஒரு 1 year நான் ரொம்ப சொல்றேன். இப்போ நான் ரொம்ப வந்து அந்த கான்ஷியஸா இருப்பேன். அது மேனுஃபேக்சர் டேட் என்ன, இப்போ நான் ஒரு சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் வாங்கினா கூட நம்ம ஸ்கின் கரெக்டா இருக்கா நான் பார்த்தாங்க. ஸோ நீங்களும் என்ன ப்ராடக்ட் வாங்குறதா உங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும் பார்த்துவாங்க. ஏன்னா ட்ரை ஸ்கின்க்கு தனியா இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின்க்கு தனியா இருக்கும், ஆயிலி ஸ்கின்க்கு தனியா இருக்கும். ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின்ல போட்டு அது ஒத்துக்காது. ஸோ பார்த்துவாங்க. என்னோட ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்ன காம்பினேஷன் ஸ்கின் டைப் யூஸ் பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேணா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. ஓகே, பை.